தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஹரஹர மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள். இன்றைய பதிவு எதை பற்றினது அப்படின்னா, நீங்கள் கமெண்டில் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு சில கமெண்ட்டுக்கு நான் அப்போவே பதில் சொல்லியிருப்பேன், ஒரு சில கமெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த விதமான கமெண்ட்டுகளுக்கு இந்த பதிவின் மூலிமா நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். உங்களுடைய சந்தேகங்கள் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் இந்த பதிவு இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது போன்ற சந்தேகங்களை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதற்குண்டான விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கேன். முதல்ல உமாசங்கர் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா, சாதாரண மனிதனுக்கு தெய்வம் இருப்பது உணர்தலும் பேய் பிசாசு கண்ணுக்கு தெரிந்தாலும் என்ன காரணம் என்று கேட்டதற்கு நீங்கள் அடுத்த பரிமாணம் அறிதல் என்று சொன்னீர்கள். அதற்கு என்ன விளக்கம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன விஷயம்னா, நம்ம ஒரு பரிமாணத்தில் இருக்கிறோம். ஆன்மாக்களும் தெய்வங்களும் இன்னொரு பரிமாணத்தில் இருக்காங்க. பரிமாணம் சொல்கிறது ஒரு டைமென்ஷன் சொல்லணும்னு வைங்களேன். அந்த பரிமாணத்தில் இருக்காங்க. இதுக்கும் நம்ம இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு உண்டான தொடர்பு எப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு மந்திர ஜபத்திலேயோ அல்லது யோக பயிற்சியிலையோ இல்லை தியானம், பிராணயாமம், மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களையோ இல்லை டெய்லியும் லலிதா சகஸ்கரநாமம் அல்லது கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நித்திய வழிபாட்டு முறையிலையோ நித்திய யோக பயிற்சியிலையோ இருக்கிறவங்களுக்கு அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெளிப்படைய ஆரம்பிக்கும். அந்த வெளிப்படைய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நார்மலாக கண்ணுக்கு புலப்படாத பல விஷயங்கள் புலப்படும். உங்களை அந்த பஞ்சேந்திரியங்கள் சொல்லக்கூடிய புறப்பொருட்கள்னால் அறிய முடியாத சில சூட்சமங்களை உங்களால் அறிய முடியும். இந்த நிலையத்தான் அடுத்த பரிமாணத்தை உணர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? தொடர்ந்து யோக பயிற்சியிலையோ மந்திர ஜபங்கள் செய்கிறவங்கனாலேயோ இந்த மாதிரியான விஷயங்களை உணர முடியும். சில பேருக்கு கண்ணால் பார்க்கவும் முடியும். சிவாய நம. இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் அனுபவிச்சிட்ருக்காங்க. வெளியில் சொல்ல தயங்குறாங்க. நீங்கள் வெளிப்படையாக கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக பாலமுருகன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்தி தேவதை கட்டுவது மந்திரம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்திகள் இருக்குது, துஷ்ட தேவதைகளுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னா இது எப்படிங்கய்யா கட்டுறது, உங்களுடைய வீட்டை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம்னு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்குங்க, ஒரு நூல், உங்கள் வீட்டை முழுசாக அளந்து எடுக்கிற மாதிரியான ஒரு நூல். இந்த கடையில் முப்பிரி நூல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பூஜா ஸ்டோரில் கலசத்துக்கெல்லாம் சுற்றுவோம்ல, அந்த மாதிரி நூல் கண்டு வாங்கிக்கிங்க. உங்கள் வீட்டை வெளிப்புறமாக சுற்றி வர முடியும்னா அப்படி எடுத்துங்க. இல்லை வெளியில் போக முடியாது அப்படின்னா நீங்கள் உட்பக்கமாகவே எல்லா அறைகளுக்கும் போய் வர்ற மாதிரியான முழு அளவில் அந்த நூலை எடுத்துக்குங்க. அந்த நூலை எடுத்து அளவு எடுத்துக்குங்க. நூல் பத்தலைனா கூட முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டு அளவு எடுத்துட்டு அந்த தேங்காயையும் அதே மாதிரி அந்த வீட்டை சுற்றி கொண்டு வந்துட்டு அந்த தேங்காயையும் அந்த நூலையும் கையில் வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சாலும் சரி, இல்லை மந்திரங்கள் தெரியாது அப்படின்னா கூட உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய பெயர் சொல்லி, நீ இந்த வீட்டை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், இந்த வீட்டை சுற்றி நீ இருக்கணும்னு சொல்லி உங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் இந்த நூலை அந்த தேங்காயில் சுற்றணும். சரிங்களா? அந்த தேங்காயில் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிவப்பு கலர் துணியில் பொதிஞ்சு நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதுங்க. அடுத்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திலீப்.
அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் பதில் சொன்னதுக்காக நன்றி சொல்லியிருக்காங்க. ஐயா நன்றி ஐயா. ஏவல் பில்லி சூனியங்களை விரட்டுவதற்கும் கழிப்பதற்கு இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த நபருக்கு முன்னின்று சத்தமாக சொல்ல வேண்டுமா, இல்லை என்றால் மெதுவாக சொல்ல வேண்டுமா? இதற்கு ஒரு பதில் கூறுங்கள் ஐயா. மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் ஐயா? நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறதோடைய கேள்வி அப்படின்னா, நம்ம மந்திரங்களை எப்படி சொல்லணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்த கேள்வி தான் இது. என்னென்னா, ஒரு சித்தி செய்யக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா, அந்த மந்திரம் சித்தி செய்யும் நாட்களில் நம்மளுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய அளவு நம்ம சொல்லணுங்க. சரிங்களா? சொல்லி நீங்கள் சித்தி பண்ணணும். இப்போ ஒரு உச்சாடன மந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை வந்து நீங்கள் உச்சாடனம் அந்த மந்திரத்தை சித்தி செய்யக்கூடிய நாட்களில் அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளே தான் சொல்லணுமே தவிர வெளியில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே உச்சாடன மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஏவல் பிடித்த நபரையோ இல்லை ஒரு பேய் பிடித்த நபரையோ உட்கார வச்சு நீங்கள் அவங்க முன்னாடி இந்த மந்திரம் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வெறுமனே உங்களுக்கு மனசுக்குள்ளே கேட்குற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எந்த விதத்துலேயுமே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவோ ஏவல் சக்தியோ வந்து ரியாக்ட் ஆகாது. அப்போ அந்த இடத்துல உயர்ந்த அதிர்வலைகளை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான உச்சாடன மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உச்சாடன மந்திரங்களை அந்த பிரயோகப்படுத்தும் போது கட்டாயம் பாதிக்கப்பட்டவனுடைய காதுகளில் தெளிவாக ஒரு உயர் அதிர்வலையில் விழுகிற மாதிரியான நம்ம விஷயத்தை நம்ம பண்ணணுங்க. அப்படி உறக்க சொல்லும்போது என்ன ஆகுன்னா தான் அப்போ தான் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேய் பிசாசோ இல்லை ஏவல் சக்தியோ வந்து ரியாக்ட் ஆகி அந்த மந்திர ஒலிகளுடைய அதிர்வு அதனால் தாங்க முடியாமல் வெளிப்பட்டு பேச ஆரம்பித்து நம்மக்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தொடங்கும். அப்போ நம்ம அதை எப்படி முறைப்படி விளக்கணுமோ அந்த மாதிரி நம்ம விளக்கிக்கலாங்க. அதே சமயம் நீங்கள் ஒரு வசிய மந்திரமோ ஒரு ஆகர்ஷண மந்திரமோ வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சித்தி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் மெதுவாக படிங்க. நீங்கள் இப்போ ஒரு கோயிலில் போய் நீங்கள் ஒரு கரகம் ஜோடித்து அம்மை அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தங்கரையில் வந்து அம்மை அழைச்சி அவங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இது நிறையா இடங்களில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம். இப்போ அந்த இடத்துல போய் இருந்து நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தினுடைய மந்திரம் சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் சத்தமாக சொல்லி அழைக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அலைங்க. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த மாலா மந்திரங்களை நீங்கள் சத்தமாக 4 பேருக்கு இல்லை 100 பேருக்கு தெரிகிற மாதிரி கூட சொல்லுங்கள். அதில் தவறு கிடையாதுங்க. உங்கள் குருநாதர் கொடுத்துருக்கக்கூடிய மூல மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் மற்றவருக்கு தெரியப்படுத்த கூடாதுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாருன்னா ராஜசேகரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஏவல் பில்லி சூனியங்களை விரட்ட, பேய் பிசாசை விரட்ட, செய்வனையை விரட்ட, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் கொடுங்க, யந்திரமும் கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. கட்டாயம் நான் அதை பதிவிடுறேன். அதே போல் பெரிய மந்திரமாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனையோ மாந்திரிக சேனல்கள் பார்க்குறவங்க இருப்பாங்க, எத்தனையோ மாந்திரிக குருமார்கள்கிட்ட சீடராக இருப்பீங்க. எத்தனை பேருங்க பெரிய மந்திரங்களை பயன்படுத்திகிட்ருக்கீங்க? நீங்கள் அதற்குண்டான ஒரு பூஜை பண்ணணும், ஒரு 108 உரு படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் அந்த பெரிய மந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க? நார்மலாக ஒரு 5 லைன் 6 லைன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபிக்கிறதுக்கு ஒரு 108 முறை ஜபிங்க, இல்லை ஒரு 1008 முறை ஜபிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுது. தெளிவாக ஜபிச்சா கடகடா குடு கிடிகிடின்னு ஓடணும்னா மந்திரத்துக்கும் பலன் இல்லை, நம்மளுக்கு செய்கிறவங்களுக்கும் வாய் வலிச்சிடும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ மந்திரங்கள் வந்து தெளிவாக உச்சரிக்கணும், அச்சரங்கள் தெளிவாக உச்சரிக்கணும். க்ரீம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியணும், ரீங் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்படி ஒவ்வொரு அச்சரங்களுக்கும் அர்த்தம் புரிஞ்சு நம்ம ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது மன்னிச்சுங்க, மாலா மந்திரங்களை நம்ம ஜபிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய மந்திரமாக இருக்குது, ஒரு 10 லைன் 15 லைன் பக்கம் வரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 108 முறை நீங்கள் சொல்லி முடிக்கும்போது கிட்டத்தட்ட
ஒரு 3/4 மணிக்கூர் ஆயிடுது. அப்போ அந்த 3/4 மணிக்கூர் நேரம் வரைக்கும் நீங்கள் கவனம் சிதறாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து மந்திர ஜபங்கள் செய்ய வேண்டியவங்க செஞ்சிட்ருக்கவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் அதிசக்தி வாய்ந்த அச்சர மந்திரங்கள்னு எடுத்துட்டிங்கனாலே பாசுபதாஸ்திர மந்திரத்துக்கு பெரிய ஒரு மந்திரம் இருக்குது, சரிங்களா? ஆனால் அதையவே சுருக்கி நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு லைனில் தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு லைனில் ஜபிக்கும்போது பலன் இருக்காதா அப்படின்னா இருக்குது. அஸ்திரங்கள் அதாவது கூர் தீட்ட 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 அதிக பலனை கொடுக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய மந்திரங்கள். நம்ம எவ்வளவு அதிகமாக உருப்போடணுமோ, இப்போ ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு 1,00,000 முறை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 10 லைன் இருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் 1,00,000 முறை நீங்கள் ஜபிக்கிறதுக்கு அது எவ்வளவு காலம் ஆகும்னு பார்த்துக்குங்க. அப்போது அந்த மாதிரி பெரிய மந்திரங்கள் நான் ஏன் அதிகமாக பதிவிடுறது இல்லை அப்படின்னு சொன்னால், அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், சரிங்களா? எல்லாருமே பெரிய மந்திரம் பயன்படுத்த முடியாது. நான் பதிவிடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாந்திரிகரும் அதை செய்து பார்க்கணும், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் அதை செய்து பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் வீடியோ பதிவிட்டுருக்கேன். அதனால தான் மந்திரங்கள் குறைந்த வரிகளில் இருக்கிற மாதிரியான மந்திரங்கள் கொடுத்துருக்கேன். இப்போது நேற்று கொடுத்துருப்ப ஒரு மந்திரம் அதில் பெரிய மந்திரமாக இருக்கிறனால அதையை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், சரிங்களா? அப்போ மந்திரங்கள் சிறுசோ பெருசோங்கிறதுல உங்களுக்கு வேண்டாம். பெரிய மந்திரங்களுக்கு பெரிய சக்தி இருக்கும், சின்ன மந்திரங்களுக்கு சக்தி இருக்காதுங்கிற எண்ணம் வேண்டாம். இரண்டுமே ஒரே அளவானது, சரியா? புரிஞ்சிருக்குங்களா? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது பிரயோகிக்கப்பட அந்த நபர், இப்போ நான் ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறேன்னா என்னுடைய உபாசனை முறையும் என்னுடைய தெய்வமும் எங்கிட்ட எவ்வளவு தூரம் பக்கத்தில் இருக்குது, எங்கிட்ட எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்குது, நான் எப்படி அந்த தெய்வத்துக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு சக்தி இருக்கும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.